Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Nemathi Property Management. Contact 7667008999. குளோபலி ஓகே ஒட்டுமொத்த பூமியினுடைய உலக அளவுல ஒட்டுமொத்த உலக அப்படின்னா சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 5ல இருந்து 10 வரைக்கும் உயரும். இது நடந்துச்சுன்னா இது கடந்த 1.5 லட்சம் வருஷங்கள்ல யாரும் பார்க்காத அளவுக்கான இருக்கு. மனித இனம் தோன்றிய ஒரு காலகட்டத்துக்கு முன்பாக இருந்த ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோம். 26.2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும் உருவாகணும்னா இப்ப 28 டிகிரி செல்சியஸ் இருக்கு. கடல் 28 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்ப உருவாயிட்டே இருக்கும் போல இருக்கு. ஆமா, அதனால ஒரு டிப்ரெஷன் அடுத்த டிப்ரெஷன் உருவாகிட்டே இருக்கு. 2005 மழை வெள்ளத்தை பார்த்துட்டோம், 2015 மழை வெள்ளத்தை பார்த்துட்டோம், 2023 மழை வெள்ளத்தையும் பார்த்துட்டோம். இப்ப இந்த இதுல இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு டிசாஸ்டருக்கும் இன்னொரு டிசாஸ்டருக்கு இருக்கான இடைவெளி இருக்கு பாத்தீங்களா, அது சுருங்கி இன்னைக்கு வருவாய்த்துறையோட ஒரு பகுதியாக நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வச்சு அதுவே தவறு. அது தனி டிபார்ட்மெண்டா இருக்கணும். வருவாய்த்துறை அமைச்சரும் ஒருத்தர் தான், பேரிடர் அமைச்சர் ஒருத்தர் தான். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது என்ன துறையே ஒண்ணுதான். அமைச்சர் ஒன்னாச்சு இருக்க கூட புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஃபாரஸ்ட் அண்ட் ஒன்று வச்சிருக்காங்க, அது ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. துறை டிபார்ட்மெண்ட்டே ஒண்ணுங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் எப்படிங்க டிசாஸ்டர் ஹேண்டில் பண்ணுவாங்க? ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நமது பெரிதினும் பெரிதுகள் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பூ உலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர், கிளைமேட் ஆக்டிவிஸ்ட், மரியாதைக்குரிய திரு வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கு, மிக்க மகிழ்ச்சி. இப்போ சமீபத்தில் நம்ம சென்னையினுடைய பெருவெள்ளத்திலிருந்து மீண்டு வந்துகிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் இருந்துகிட்டு இருக்கோம். அது இன்னும் முழுமையாக அடையலை. ஏன்னா எண்ணூர் உட்பட பல பகுதிகளில் நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போது தென் மாவட்டங்களில், குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள் வரலாறு காணாத மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அதுக்கான ஆய்வு பணிகளை மேற்கொண்டிருக்காங்க. முதலமைச்சர் பிரதமரை போய் மீட் பண்ண போகிறார். இன்றைக்கி இரவு நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நேரங்களில் ரொம்ப புருவங்களை உயர்த்தக்கூடிய அளவில் சென்னை வானிலை ஆய்வு மையத்தினுடைய பாலச்சந்திரன் அவர்களும் கருத்து சொல்லியிருந்தாங்க. ஆண்டுதோறும் நம்ம இந்த மாதிரி சில போன்ற விஷயங்களை பார்க்க தான் போகிறோம். ஏன்னா கிளைமேட் சேஞ்சோட தாக்கம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. கிட்டத்தட்ட பூல நண்பர்கள் அமைப்பில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடர்ந்து பேசியும் எழுதியும் வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறீங்க. இது ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குன்னு பொதுமக்கள் நினைக்கிறாங்க. இந்த மழை வெள்ளத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய மதிப்பீடு என்ன இந்த கூற்றின் மீது? அவர் ஐஎம்டிஏவுடைய அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்ம முதல்வர் அவருக்கு உண்மையிலே இது சொல்லியிருக்காங்க. ஹிந்து பத்திரிகை கொடுத்த அந்த ஒரு நேர்காணலில் கூட சொல்லிட்டிங்கன்னா, த பிக்கெஸ்ட் சேலஞ்சஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறார். மிகப்பெரிய சவால் நமக்கு எதிர்காலத்தில் காலநிலை மாற்றம் அப்படிங்கிறதா சொல்லும். ஸோ அஃபிஷியலாக இந்த மாதிரி டாக்ஸ் வெளியே வர்றதும் அது குறித்தான ஒரு பேச்சுவார்த்தை பேசப்படுவது என்பது நிச்சயமான ஒரு வரவேற்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான விஷயம் பார்க்குறோம். அது காலதாமதமாக நடந்த ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதா இருந்தாலுமே அட்லீஸ்ட் நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் அஃபிஷியலி சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இதை பற்றி பேசுறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது. ஐஎம்டி போன்ற அமைப்புகள் இதை பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க தான் இதனுடைய ஃபஸ்ட் ஹேண்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு தரக்கூடிய ஆய்வுகளாக இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அது என்னென்னா நம்ம எதிர்பார்த்ததை விட இன்னும் ரொம்ப வேகமாக அது செயல்படுகிறது அப்படிங்கிறது தான். ஏன்னா காலநிலை மாற்றம் குறித்தான ஒவ்வொரு ஆய்வுகளும் வரும்போது நமக்கு 2014ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ஐபிசிசி இன்டர் கவர்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச் ஒரு அமைப்பு இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட்டுமே அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அசஸ் பண்ணி ஒரு அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க. ஃப்ரம் 91 ஆன்வர்ட்ஸ் கொண்டு வராங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஐக்கிய நாடுகள் சபை காலநிலை தொடர்பான ஒப்பந்தங்களை கொண்டு வந்திருக்காங்க. 92 ஒரு ஒப்பந்தம், 2015 பாரிஸ் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம். அப்போ உலக நாடுகள் செயல்படுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த ஐபிசி தரக்கூடிய இந்த அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டு தான். 4வது அறிக்கை பார்த்தீங்கன்னா 2014 அவங்க கொடுத்தாங்க. அது கொடுத்ததுக்கப்புறம் 2018ஆம் ஆண்டு ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட் கொடுத்தாங்க, குளோபல் வார்மிங் 1.5. இதுதான் ரொம்ப அலார்மிங் ஆனது, அந்த கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். அதனால வரைக்கும் 2014 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் போன்ற இதன் காரணமாக மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு என்பது இந்த நூற்றாண்டின் இறுதியில் தான் நடக்கக்கூடும். நமக்கு இன்னும் ஒரு 50-80 இயர்ஸ் டைம் பீரியட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் 2018 ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் தலைகளாக மாறிச்சு. இல்லை அவ்வளோ காலம் நமக்கு இல்லை, 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக நம்ம பிரச்சனை சந்திக்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்போ 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக நீங்கள் சில செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க.
2018 சொன்னாங்க. ஸோ நமக்கு 12 வருஷம் தான் டைம் பீரியட் இருக்குது. இந்த 12 வருஷத்துக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஒரு அலாமிங்கானது கொடுத்தாங்க. அப்போ தான் நம்ம காலநிலை மாற்றம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பேச ஆரம்பித்தோம். இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக உருவாகி கொண்டு இருக்குது. ரெட் அலர்ட் வந்து நம்ம இதில் அறிவிக்கணும், கிளைமேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணணும், கிளைமேட் கிரைசிஸ் அப்படின்னு பேசணும் அப்படின்னு நம்ம இருக்கோம். அப்போ அது அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் என்னென்னா, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ், ஹீட் வேவ்ஸ், மழை வெள்ளங்கள் இதெல்லாம் அதிகமாகும்னு சொன்னது இருக்கலாம். அது நமக்கு 2030க்கு மேலே 50க்கு மேலேன்னு நம்ம நினச்சிட்டு இருந்ததெல்லாம் மீறி தற்போது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். 30 நம்ம வரல, 20களிலே நாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ என்னன்னா அவ்வளோ ஃபாஸ்டன் ஆகிட்டு இருக்கு, வேகமாகி கொண்டு இருக்குது. அப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக உருவாகின்றது. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது ஸ்பீட் அப் ஆகிட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அது வந்து நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸுங்கிறது இந்த 2030ஆம் ஆண்டுக்குள்ளாக பூமியினுடைய சராசரி வெப்பம் அப்படிங்கிறது 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் குளோபலி. ஓகே, ஒட்டுமொத்த பூமியினுடைய உலக அளவில் ஒட்டுமொத்த உலக அப்படின்னா சென்னையோட ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் 5லேருந்து 10 வரைக்கும் உயரும் இது நடந்துச்சுன்னா. அப்படி வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ரீஜனலாக 5லேருந்து 10 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வந்து ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இருக்கும். அதான் உங்களோட சராசரி வெப்பம். இப்போ சென்னை நமக்கு பொறுத்த வரைக்கும் சராசரி வெப்பம் அப்படிங்கிறது என்ன 28லேருந்து 32 அப்படின்னு சொல்லுவேன். இனிமேல் அது வந்து 34 36 இருக்கும். காலையில் 8 மணிக்கு 36 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிக்கும், மத்தியானம் 12 மணிக்கு 40 டிகிரி செல்சியஸில் வெயில் அடிக்கும். நினச்சி பாருங்க, உச்சபட்ச வெயிலாக இருக்கும். 42க்கு மேலே போகும். இப்போமே பாகிஸ்தான் போன இடங்கள்ல 50 நெருங்குது, துபாயிலெல்லாம் 49 51 வருது. அதெல்லாம் வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கான வெயில். அந்த வெயில் கொல்லும் மனிதர்களை. வெயில நின்னாலே மனுஷன் செத்து போவோம், அந்த அளவுக்கு ஆபத்து இருக்குது. அப்போ என்னன்னா இந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாறிவிட்டது. அது எதிர்காலத்தில் வரும் என்று நாம் கணித்து கொண்டு வரும்போது அது அப்படி இல்லாமல் இப்போது வந்திருக்கு. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த மழை வெள்ளம். இந்த மழை வெள்ளம் நேரடியாக நம்ம வீட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதால தெரியும். ஆனால் வெயில் காரணமாக இந்த வருஷம் மட்டும் 2000 பேர் தெலுங்கானால இறந்து போயிருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திரா. 2022ல சொல்றீங்க? 2023ல சொல்றேன். நம்ம இந்த பிரசன்ட் இயர்ல சொல்றேன். ஆமா, இந்த இதுல இந்த பிரசன்ட் இயர்ல நான் வந்து சொல்றேன். இந்த கடந்த 10 மாதங்கள் நம்ம சம்மர் பீரியட்ல மட்டுமே வந்து 2000 பேர் இறந்து போயிருக்காங்க. உத்தரப்பிரதேசில் பாலியால டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளுக்குள்ளாக 97 பேர் ஒரு கிராமத்தில் இருந்து போயிருக்காங்க. அத்தனை பேர் வெயிலால் இறந்து போனாங்க. அமித்ஷா கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் மகாராஷ்டிரால வந்து 16 பேர் இறந்து போனாங்க. அது மற்ற காரணங்கள்லாம் எதுவும் இல்லையா? ஊட்டச்சத்து, உணவின்மை, அதெல்லாம் எதுவுமே அது கிடையாது. வெயில், ஹீட் ஸ்ட்ரோக். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வெயில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காற்றுல ஈரப்பதம் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஹியூமிடிட்டியும் அதிகமாக இருக்குது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வேர்க்காது. வேர்க்கலைன்னா பாடி வந்து கூல் ஆகாது இல்லையா? பாடி கூல் ஆகலை அப்படின்னா இதையும் வேலை செய்யாது. நமக்கு பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. இந்த டெம்பரேச்சர் பேலன்ஸ் ஆகுனா வெளியே இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணணும். வெளியே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது உங்கள் உடல் வந்து கூலிங் மெக்கானிசத்துக்காக வேர்வை சுரப்பி வேலை செய்து வேர்வை வெளியேற்றப்படுகிறது. அந்த வேர்வை வரலைன்னா பாடி வந்து கூல் ஆகாது. அப்போ இதையும் வேலை செய்யாது, இறந்து விடுவார்கள். அப்படி இறந்து போவார்கள். அப்போது வெயில் ஆல்ரெடி நம்மளை கொள்ளுது, மழை இப்போ கொள்ளுது, புயல் வந்து நம்மளை வந்து கொள்ளுது, அடுத்து வறட்சி வந்து நம்மளை வந்து கொள்ளும், குளிர்னு வந்து நம்மளை வந்து கொள்ளும். அப்போ என்னென்னா இந்த வெதர் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டிக் எல்லாமே வந்துட்டு மனிதர்களை கொள்ளுகின்ற ஒரு ஆற்றலாக அந்த மாதிரி நிலைக்கு மாறுகின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபினாமினா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் வந்து இப்போ தொடர்ந்து இந்த மாதிரி ஆய்வுகளை மேற்கொள்கிறீங்க, பல ஆய்வுகளுடைய விஷயங்கள் எடுத்து மக்களுக்கு சொல்கிறீங்க. இப்போ உங்களை போன்ற அமைப்புகள் மீது ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. இப்போ பூ உலக நம்பர்கள் அமைப்பா எப்பா அவங்க பூமி நல்லா இருக்காதுன்னுவாங்க, நாளைக்கே உலகம் அழிஞ்சிருன்னுவாங்க, நம்மளாம் வாழக்கூடாதுன்னுவாங்க, இப்படின்னு சொல்லி நீங்களாம் மக்களை பயமுறுத்துறீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை உங்க மேலே வைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்லக்கூடிய மாதிரி இப்போ நிகழ்வுகள் நடக்கிறதையும் பார்க்க முடியுது. ரெண்டுத்தையும் எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது என்னென்னா எதிர்காலத்தில் வந்துட்டு எங்களை பற்றின எப்படி ஒரு மதிப்பீடு, அந்த வரலாறு நம்மளை விடுதலை செய்யும்னு சொல்லிட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ சொன்ன மாதிரி தான் எதிர்காலத்தில் தான் நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களுக்கான கணிப்பு. அடுத்து ஏதோ ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நம்ம அதை வந்து பார்த்துடலாம். 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே வந்துட்டு நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயங்களே அடையாது. நாங்கள் சொன்னது வந்து எதிர்காலத்தில் வந்து இது ரொம்ப முட்டாள்தனமானது அப்படின்னு சொல்லணும்னா அது எங்களுக்கு அதோட சந்தோஷம் எங்களுக்கு கிடையாது. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்களும் விரும்புகிறோம். ஏன்னா அது மக்கள் உயிர் சம்பந்தப்பட்டது. ஆமாம், உயிர் சம்மந்தப்பட்டது. நம்ம இந்த பயோஸ்பியர்னுடைய இயங்கும் தன்மையே மாறின்னு இருக்கிறோம். இந்த பூமியோட உயிர்கோள் தன்மையே மாறும், அதனுடைய இயல்பு தன்மையிலிருந்து மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்படி மாறிடுச்சுன்னா பெரும்பான்மையான உயிரினங்கள் இங்கே உயிர் வாழ முடியாது. பெரும்பான்மையான உயிரினங்கள் நான் சொல்கிறேன், மனிதன் உட்பட.
மனிதனை மட்டும் சொல்ல, பெரும்பான்மையான உயிரினங்களும் வந்து வாழ முடியாத அளவுக்கான இருக்கக்கூடிய ஒரு நிலை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். பூமி அழிஞ்சிடாது, பூமி இருக்கும். பூமியில் இருக்கக்கூடிய உயிர் வாழும் சூழல் அப்படிங்கிறது மாறிடும் அப்படிங்கிறத நம்மளுடைய ஆர்குமெண்ட். இந்த பூமியில் தோன்ற முதல் உயிரினம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை சுவாசித்து வாழ்ந்த உயிரினம் தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ கார்பன் டை ஆக்சைடு தான் இருந்துச்சு, ஆக்சிஜன் கிடையாது. அதற்கு பின்பாக தான் ஆக்சிடேஷன் அப்படிங்கிற பெரிய ப்ராசஸ் நடந்தது ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக. அதுக்கு பின்பாக தான் ஆக்சிஜனை சுவாசித்து இருக்கக்கூடிய உயிரினங்கள் உருவானுச்சு. அப்போ ஒரு உயிரினம் அழிஞ்சு இன்னொரு உயிரினம் உருவாச்சு. இது இயற்கையாக நடந்தது, பல மில்லியன் வருடங்களாச்சு இதெல்லாம் இந்த சம்பவம் நடப்பதற்கு. இப்போ அப்படி ஒவ்வொரு கட்டமாக மாறிக்கொண்டே வருகிறது. இயல்பாக இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம தடுக்க முடியாது, மாற்ற முடியாது. ஆனால் இப்போ குளோபல் வார்மிங் மனிதர்களாக நடத்தக்கூடியது. இது என்ன பண்ணுதுன்னா சேம் திங், இந்த பயோஸ்பியருடைய அமைப்பே மாறுவது. கடந்த 20 மில்லியன் வருடங்களில் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு கார்பனுடைய அளவு அட்மாஸ்பியரில் இருக்கு. கடந்த 20 மில்லியன்ல இல்லாத வருஷம், கடந்த 8 லட்சம் வருஷங்களில் இல்லாத அளவுக்கு மீத்தேனோட அளவு இந்த பூமியில் இருக்கு, சுற்றி வேறு அட்மாஸ்பியரில் இருக்கு. இவை என்ன செய்யணும், மனித இனம் தோன்றுவதற்கு முன்பாக இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த அளவுக்கான கார்பன் டை ஆக்சைடு இப்போ இருக்கு. அப்போ மனித இனமே சந்தித்திராத அளவுக்கான ஒரு புதிய பூமி நீங்கள் வந்து பார்க்குறீங்க. பூமியினுடைய ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து 13 டிகிரி செல்சியஸ் கடந்த 10,000 வருஷங்களாக. 150 வருஷங்களில் வந்து பார்த்தீங்கன்னா 1.2 டிகிரி செல்சியஸ் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுக்கு பின்னாடி. கடந்த 50 வருஷத்தில் மட்டும் 0.8 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் சொல்கிறது குளோபல் ஆவரேஜ். குளோபல் ஆவரேஜ்னா ஆர்டிகா பகுதிகளுக்குலாம் -40 இருக்கும். ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா 30-39 இருக்கும். ரெண்டோட ஆவரேஜ் வந்து 13 டிகிரி செல்சியஸ். இன்னைக்கு பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் என்ன தெரியுமா, 14.2 டிகிரி செல்சியஸ். இது வந்து கடந்த 1.5 லட்சம் வருஷங்களில் யாரும் பார்க்காத அளவுக்கான இருக்கு. மனித இனம் தோன்றிய ஒரு காலகட்டத்துக்கு முன்பாக இருந்த ஒரு நிலைமை நம்ம வந்து பார்க்குறோம். மனிதன் தோன்றதுக்கு பின்பாக இவ்வளோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனதே கிடையாது, இந்த வேரியேஷன் வந்து கிடையாது. அடுத்த 2030 ஆண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 14.5 டிகிரி செல்சியஸ் போயிடுவோம். 2050 ஆண்டில் அது வந்து 15 டிகிரி செல்சியஸ் ஆகிடும். 15 டிகிரி செல்சியஸில் உலகம் எப்படி இயங்கும், எந்த எக்கோசிஸ்டம் எப்படி இயங்கும் சொல்லாது. 2050 ஆண்டுக்குள்ளாக இந்த ஹிமாலயஸில் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் 50% உருகிடுன்னு சொல்கிறாங்க. WMO சொல்லுது, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரலுக்குள்ள அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. கிளாசியர்ஸ் வந்து வேகமாக உருகிட்டு இருக்கு, இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளாசியர்ஸ் வேகமாக உருகிட்டு இருக்கு, ஹிமாலயா உருகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இது நம்ம கண்கூடாக அடுத்து பார்க்கணும். கண்கூடனா 2050 ஆண்டு மொத்தம் உருகுன்னு அர்த்தம் கிடையாது. முன்னாடி நடக்கலாம், இப்பவுமே உருகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து உருகிட்டே இருக்கு. கிராஜுவலா 2050 வரும்போது 50% ஆஃப் தி கிளாசியர்ஸ் இருக்காது. அப்ப என்னன்னா இப்பவுமே உருகிட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துல அதனுடைய பிரச்சனை அதிகமாகும். அப்ப என்ன ஆகும், பிரம்மபுத்திரனுடைய வழி வந்து மாறி போகும். இண்டஸ் வந்து வேற மாதிரி ஓடும், கங்கை நதி வேற மாதிரி ஓடும். அப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு ஃப்ளட் வரும், எவ்வளவு வந்து வறட்சி வரும், வேறு வழித்தடங்கள் வரும். அப்ப எவ்வளவு பேர் மக்கள் மைக்ரேட் ஆகிட்டு இங்க வருவாங்க நினைச்சு பாருங்க. புலம்பெயர் நடக்கும். அப்ப இவங்களுக்குள்ள எவ்வளவு முரண்பாடு நடக்கும். திடுதுப்புன்னு இப்ப வந்து தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு 1 கோடி பேர் வராங்கன்னு வைங்க, பொறுமையா அங்கிட்டு வந்தாலே பிரச்சனை நடக்குதுங்க. 10 லட்சம் பேர்னு வச்சுக்கோங்க. 10 லட்சம் பேர் திடீர்னு சென்னையில வந்து குவிறாங்கன்னா என்ன ஆகும் நடக்கும். அதுதான் அப்ப என்னன்னா இந்த மாதிரி மைக்ரேஷன் அப்ப நடக்குது. அப்ப என்னன்னா இந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வேற விதமான நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, செடி நாம நட்டுறோம், அது வளருது. காற்றுல இவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு இருக்குது, இதனால பார்த்துருக்கு 450 ppm வரைக்கும் போயிருச்சு வைங்க, பார்ட்ஸ் பெர் பில்லியன் சொல்லுவாங்க அட்மாஸ்பியர்ல. இந்த அதனோட சதவீத கணக்கு அடிப்படையில் 420 இப்போ இருக்கு. இந்த 420 இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா செடிகள் பூ பூப்பதனுடைய காலங்கள் மாறுதுங்கிறாங்க. 2 வருஷத்துக்கு அதுவும் கடந்த ஆண்டை விட பார்க்கும்போது இப்போ கம்பேரிட்டிவ் ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது என்னன்னா பூ பூக்கின்ற காலம் அட்வான்ஸ் ஆகுதுங்கிறாங்க. மழை பெய்வதற்கு முன்பாகவே பூ பூக்கக்கூடிய தன்மை, காய்கள் வரக்கூடிய தன்மை, அதில் இந்த கோ ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறது 450 ppm மேலே போகுதுன்னா செடி வளருமா இல்லையா நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த செடி அதோட ஆயுள் காலத்துல பார்த்ததே கிடையாது. அதுக்கான இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு ஜெனட்டிக்கான ஒரு அடாப்டபிலிட்டி இருக்குங்களா, அது வந்து இந்த இயற்கைக்கு அது வாழ பழகுனதே கிடையாது. அப்போ இது சர்வே ஆகுமான்னு தெரியாது. அப்போ நம்மளோட உணவு உற்பத்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. பூச்சிகள் இருக்குமாங்கிறது தெரியாது, பறவைகள் இருக்குமான்னு தெரியாது, புதிய விதமான வைரஸ் அவுட் பிரேக் ஆகலாம். இவ்வளோ பிரச்சனைகள் நீங்கள் வந்து சொல்கிறத கேட்கும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஆனால் இப்போ இந்த திருநெல்வேலி, இந்த தூத்துக்குடி பகுதியில் பெய்த மழை அப்படிங்கிறது சென்னையில் ஏற்பட்ட மிக்ஜாம் புயல் மாதிரி கிடையாதுங்க. அது ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தான் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுவே சென்னையில் பெய்திருந்தா சென்னை மூழ்கி இருக்கும் அப்படிங்கிற ஒரு டோனை சொல்கிறாங்க. இப்போ அந்த மழைக்கு இந்த கிளைமேட் சேஞ்ச் மட்டும்தான் காரணமா, அல்லது அங்கே இருக்கிற நிர்வாக நம்ம வந்து வீடு அப்படி அமைச்சிருக்கலாம் இப்படி அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிறாங்க, அப்படி அமைச்சு தான் தடுத்துருக்க முடியுமா? இல்லை, அதாவது என்னன்னா
இது வந்து பருவமழை காலம் தான், அதில் இந்த விதமான மாற்று கருத்தல். இது வந்து மான்சூன். ஸோ மான்சூனில் நமக்கு வந்து மழை பெய்யும். ஆமாம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் நமக்கு மழை காலம் தான். அது வந்து நமக்கு வந்து புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆனால் இவ்வளோ அதிகப்படியான மழைப்பொழிவுக்கு என்ன காரணம்? அங்கே தான் கிளைமேட் சேஞ்ச் வருது. மழைப்பொழிவு அப்படிங்கிறது நமக்கு இந்த இயற்கையான இருக்கக்கூடிய ஒரு காலம். ஏன்னா இது வந்துட்டு கார் காலம் தான். நமக்கு வந்துட்டு மார்கழி அப்படிங்கிறது இந்த 15 மேலே இப்போ ஆரம்பிக்குது. அது வந்து குளிர்காலம். ஸோ இது வந்து நம்ம சங்க காலத்திலேருந்து பார்க்கக்கூடியதுதான். ஆனால் இந்த 3 மாதங்கள் இருக்குல்ல, அக்டோபர் நவம்பர் டிசம்பர். அக்டோபர் நவம்பரில் நமக்கு மழை பெய்யல. நவம்பர் எண்டில் ஆரம்பிச்சு டிசம்பர் ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் வரைக்கும் வருது பெய்யுது. அப்போ மழையினோட ரெயின்ஃபாலோட காலம் குறுகிருச்சு. ஆனால் இந்த குறுகிய காலகட்டத்தில் அதிகமான ரெயின்ஃபால் வருது. அப்போ இந்த மாறுதல் இருக்குங்களா, இதுதான் கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ்ட் அப்படின்னு நம்ம இல்லை. நம்ம அதை சேமிக்கிற அளவுக்கு நம்ம தகுதிப்படுத்திக்கணுமா, இல்லை மழை பெய்யக்கூடாதுன்னு நினைக்கணுமா? எனக்கு புரியலையே. அதாவது என்னன்னா, நம்மளுடைய இவ்வளவு 3000 ஆண்டுகளாக இருந்த ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா, 3 மாதம் பெய்யும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட நீர்நிலைகள் இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி குளம் ஏரி நம்மளுடைய வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் வச்சிருக்கோம். இது ட்ரெடிஷன் நாலேஜ். ஏன் அப்படின்னா ஒரு 3000-5000 வருடங்களாக சுற்றுச்சூழலை அவதானித்து அதன் அடிப்படையில் ஏற்பட்ட விஷயங்கள் தான். அதனால தான் சவுத் ஈஸ்டர்ன் சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலஜிக்கல் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. நீர் மேலாண்மையில் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றது. இன்னைக்கு என்னன்னா அதனுடைய தன்மை மாறிடுச்சு. நீங்கள் உங்கள் கிராமத்தில் இருக்க பழைய ஆட்கள்கிட்ட போயிட்டு, பழைய பெரியவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அப்போ மழை பெஞ்சுதான் எப்படி இருக்கும், மழை பெஞ்சால் இன்னும் பூச்சி வரும், மழை பெஞ்சால் நாங்கள் அப்போ என்ன பண்ணுவோம், பயிர் இருந்தால் என்ன பண்ணுவோன்ட்டு. ஆனால் இன்றைக்கி அதோட தன்மை கணிக்க முடியல அவங்களால. ஒரு மீனவர் வந்துட்டு மழை பெய்யுது, எந்த அலை எப்போ வருது அப்படிங்கிற அவர் கணிச்சு வச்சிருவார். அவர் அந்த இயற்கை அவதானிச்சிருவார். ஆனால் இன்னைக்கு அவங்க கணிக்க முடியாத அளவுக்கு நிறைய மாறுது வெதர் பேட்டர்ன்ஸ். ஸோ இந்த வெதர் பேட்டர்ன் சேஞ்ச் இருக்கீங்களா, இது கிளைமேட் சேஞ்சுனா நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். ரெண்டாவது, இந்த மழைப்பொழிவுக்கு அது சென்னை மழைப்பொழிவாக இருந்தாலும் சரி, இதுக்கு ரெண்டுத்துக்குமே அடிப்படை காரணம் அங்கே சைக்ளோன் ஃபார்ம் ஆச்சு. இங்கே வந்து சைக்ளோனிக் சர்க்குலேஷன் உருவாகுது. எங்க திருநெல்வேலியில சைக்ளோனிக் சர்க்குலேஷன் வராது. கிட்டத்தட்ட என்னன்னா இதுவும் சைக்ளோனிக் ஃபார்மேஷன் மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் காலகட்டம் எடுத்தது அது வந்து சைக்ளோனா மாறும். ஒரு டிப்ரெஷன் எப்படி சைக்ளோனை விட அதிகமான மழை கொடுத்துருக்கு, எக்ஸாமோட அதிகமான மழை கொடுத்துருக்கு. ஆமா, அது வந்து மழையை அள்ளிட்டு வந்து சைக்ளோன் வந்து கொடுத்துருக்கு. அது வந்துட்டு அதனுடைய இது, அதனால ஒரு வழிபாதையா இருக்கு. இப்போ என்னன்னா இதுவும் அதுதான். இது வந்து ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு சைக்ளோன் ஃபார்மேஷனுக்கான தான். இது ரெண்டு நிகழ்வதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னா கடல் மட்டத்தினுடைய தட்பவெப்பநிலை, சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் இந்த அளவுக்கு ஆகுதுன்னா சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நேற்று பேசின ஊடகவாதங்களில் பேசின எல்லாருமே முக்கியமாக சொன்ன விஷயங்கள் அம்சங்களும் இதுதான் வந்துட்டு. அப்போ சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர், இந்தியன் ஓஷன் சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஒரு புயல் உருவாக வேண்டும் என்றால் கடலுடைய தட்பவெப்பநிலை அப்படிங்கிறது 26.2 டிகிரி செல்சியஸ் இருக்கணும். புயல் உருவாகணும்னா அப்படின்னா இப்போ 28 டிகிரி செல்சியஸ் இருக்கு. கடல் 28 டிகிரி செல்சியஸ் இருக்கு. அப்போ இன்னும் உருவாகிட்டே இருக்கும் போல் இருக்கு. ஆமா, அதனால ஒரு டிப்ரெஷன் அடுத்த டிப்ரெஷன் உருவாகிட்டே இருக்கு. போன மழை காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. ஒரு டிப்ரெஷன் உருவாச்சு அப்படின்னா அடுத்த டிப்ரெஷன் உருவாகிறதுக்கு நிறைய காலங்கள் எடுக்கும். ஆனா அடுத்தடுத்து வேகமா உருவாகுது. ஏன் உருவாகுது? ஏன்னா கடல் அப்படி கொதிச்சு போய் இருக்கு. ஈஸியா, அதாவது ஒண்ணு இல்லைங்க, தண்ணி கொதிச்சா எவாபரேட் ஆகும் இல்லைங்களா, ஆவி வரும்ல. அதே மாதிரி தான் கடல் கொதிநிலையில் இருக்கும்போது ஆவி வரும்ல, அது அதிக மேகங்களாக உண்டாகும்ல, அது அதிக மழைப்பொழிவை தருகிறது. இது வந்து அப்ப என்னன்னா சைக்கிள் தான். இந்த சைக்கிள் தான். அப்ப இன்னொரு விஷயம் இதுல இருந்து பார்க்க வேண்டியதுன்னா, இந்த வருஷம் நமக்கு எல்லினோ அப்படிங்கிறது அந்த ஈக்குவட்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு காற்றழுத்த சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு வெதர் பேட்டர்ன், காற்று சுழற்சி ஒரு அமைப்பு. இது வந்து அந்த ஈக்குவட்டர் சுற்றி இருக்கக்கூடியது. நமக்கு ஆஸ்திரேலியாவிலேருந்து அந்த ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது வரும். அந்த ட்ரேட் விண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு ஹீட்டை கொண்டு வருதா கூல் கொண்டு வருதா அப்படிங்கிறது இருக்குது. அது எப்பவுமே என்ன ஆகுதுன்னா எதுவாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரீமாக கொண்டு வரும். எல்லினோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகப்படியான வெப்பத்தையும் கொண்டு வரும், அதிகப்படியான குளிரையும் கொண்டு வரும். இது ரெண்டுமே அது வந்து செய்யும். இப்போ அதிகப்படியான இந்த வெப்பத்தை கொண்டு வரும்போது இது அதிகப்படியான மழை உருவாகுவதற்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்புறம் இந்தியாவை சுற்றி பெருங்கடலை சுற்றி இருக்கக்கூடிய இன்னொரு எஃபெக்ட் இருக்குது, இந்தியன் ஓஷன் டைபோல் எஃபெக்ட்னு இருக்குது. இது இதோட சேர்ந்து ரியாக்ட் ஆகுது. கடல் தண்ணி ஏற்கனவே உஷ்ணமாக இருக்குது. அப்போ இந்த 3 காம்பினேஷன் சேர்ந்து உங்களுக்கு அங்கே மழையை கொட்டி தீக்குது. ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை 6 மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு. காயல்பட்டினத்தில் 95 சென்டிமீட்டர் மழை பெஞ்சிருக்கு. இந்த 95 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 6 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட அங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஒரு வருஷம் பெய்ய வேண்டிய மழை பெஞ்சிருக்கு. அப்போ இந்த ஷார்ட் டேர்மில் இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால் நடக்குதுங்களா, இதுதான் காலநிலை மாற்றத்தின் காரணமாக நிகழக்கூடியதுங்கிறோம். அந்த கிளைமேட் இன்டியூஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கரெக்ட். ஆனால் இது வரைக்கும் மழை பெய்யாத இடமால இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. இப்போ சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருஷம் மழை பெய்யும் வெள்ளம் வரும்பா அப்படின்னுவாங்க, அல்லது மற்ற கடலோர பகுதிகளில் சொல்லுவாங்க. இந்த இடங்கள் இருக்கிற திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல
வருஷம் வருஷம் மழை பெய்யும். ஆனால் இந்த மாதிரி பெஞ்சதே இல்லைன்னு சொல்லும்போது பெய்யாத இடங்கள்ல எப்படி இந்த மாதிரி நடக்குது? அதுதான் கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல எது நிகழும் அப்படிங்கிறது தான் தலைகளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்காத நிகழும். வறட்சியான இடத்துல கூட மழை பெய்யும். சில இடங்களில் வந்து மழை வந்துட்டு வறட்சியை உண்டாக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, கிரீன்லாண்டு இருக்குது இல்லைங்களா, அது வேகமாக பனிப்பாறைகள் அங்கே வந்து உருகிட்டு இருக்கு. அந்த இடம் என்டையர் இதில் வந்து நார்த் போலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் டூம் சொல்லுவாங்க, அதிக ஹீட் வந்து உருவாகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு இடம் அதிகமாக கூல் ஆகிட்டு இருக்கு. கிரீன்லாந்து, அதே கிரீன்லாந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் ரீஜன் அதிகமாக கூல் ஆகிட்டு இருக்கு. அப்போ உங்களுக்கு வந்து புரியல, ஒரு பகுதி வந்து ஃபுல்லாக பயங்கர ஹீட் ஆகிட்டு இருக்கு, இன்னொரு இடத்துல வந்து கூல் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் இந்த கிளைமேட் சேஞ்ச் சொன்னோம். நம்ம ஏன் வந்து குளோபல் வார்மிங்னு இதை வந்து மென்ஷன் பண்ணுறது இல்லை, கிளைமேட் சேஞ்ச் மென்ஷன் பண்ணுறோம். ஏன்னா குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வெறும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸை மட்டும் தான் பேசுறது. பூமியோட சராசரி வெப்பநிலை உயர்ந்து கொண்டே போகிறது. இந்த பூமியோட சராசரி வெப்பநிலை உயர்ந்து கொண்டு போவதன் காரணமாக வேற வெதர் பேட்டர்ன்ஸ் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும். அதுதான் கிளைமேட் சேஞ்சுன்னு சொல்கிறோம். அப்போ என்னன்னா, வறட்சியே இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு அதிக மழைப்பொழிவு இருக்கலாம், அதிக மழைப்பொழிவு இருக்க இடத்துல வறட்சி உண்டாகலாம். சைனாவை இப்போ எடுத்துக்கோங்க, நார்த் சைனா வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரோசன் ஆகுது, பயங்கரமாக அங்கே குளிர் இருக்கு. சவுத் சைனா எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பயங்கர வெயிலாக இருக்கு. அப்போ இரண்டு பிரத்யேகமான இல்லை, ஜப்பான்லேயே அப்படி நடந்திருக்கு, இப்போ நிகழ்ந்து கொண்டு இருக்கு. அப்போ என்னன்னா, எதிர்பார்க்காத இடத்துல எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான விளைவுகளை உண்டாக்கக்கூடியது இந்த கிளைமேட் சேஞ்ச். அதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான. அப்போ நீங்கள் தூத்துக்குடின்னு இல்லை, எங்கே வேணாலும் வந்து இருக்கலாம். இப்போ இந்த மாதிரி பிளைன் லேண்ட்ஸில் வந்துட்டு இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் நீங்கள் யோசித்து பாருங்க, கடந்த 12 வருஷம் 2012 யோசிச்சுக்கோம். நம்ம தானே புயல் வந்து பார்த்தோமா, அதுக்கப்புறம் வந்து வருதா, ஒக்கி, கஜா, இப்போ மிக்ஜாங், இவ்வளோ புயலும் பார்த்துட்டோம். இது வந்து எத்தனை 10 வருஷத்துக்குள்ள இவ்வளோ புயலில் வந்து பார்த்துருக்கோம். எவ்வளோ மழை வெள்ளத்தை பார்த்துட்டோம்? 2005 மழை வெள்ளத்தை பார்த்துட்டோம், 2015 மழை வெள்ளத்தை பார்த்துட்டோம், 2023 மழை வெள்ளத்தையும் பார்த்துட்டோம். இப்போ இந்த இதில் இருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு டிசாஸ்டருக்கும் இன்னொரு டிசாஸ்டருக்கு இருக்கான இடைவெளி இருக்கு பார்த்தீங்களா, அது கம்மியாகிட்டே வருது. முன்னாடிலாம் என்ன சொல்லுவாங்க, எப்போ நான் சின்ன வயசுல இருக்கும் போது தனுஷ்கோடியில் இந்த மாதிரி புயல் வந்துச்சுப்பா நான் பார்த்தேன் இல்லையா. நம்மளுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய அப்பா அம்மா தாத்தா காலத்துல எல்லாம் பார்த்தா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதாவது 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்கள ஆயுள் காலத்திலேயே வந்து ஏதாச்சும் ஒரு டிசாஸ்டர் தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆயுள் காலத்தில் இப்போ இந்த 10 வருஷத்துல நம்ம எவ்வளோ பார்க்குறோம், அப்போ அடுத்த 10 வருஷத்துல எவ்வளோ பார்க்கணும்னு யோசிச்சு பாருங்க இல்லையா. சென்னை நான் வந்துட்டு கடந்த 15 வருடத்துக்குள்ள நான் இவ்வளோ பிரச்சனையை நான் வந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி சென்னையில் இருந்தவங்க இவ்வளோ பார்த்தது கிடையாது. அப்போ என்னன்னா, ஒரு டிசாஸ்டருக்கும் இன்னொரு டிசாஸ்டருக்கும் இடைவெளி இல்லாமல் இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுங்களா, அதுதான் கிளைமேட் சேஞ்ச் வந்து பண்ணுது. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய வேலைகள் பண்ணுது. எந்த இடத்துல இது நிகழும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல, எந்த இடத்துல வேணாலும் கணிக்க முடியல. அதுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து இல்லை. இதை பேசும்போது அமைச்சர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வானிலை அறிவிப்பு ஏமாற்றம் அளிக்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ வானிலை அறிவிப்பால இதை சரியா கணிக்கவே முடியாதா, சொல்லவே முடியாதா? இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல நம்மள்கிட்ட. இல்லை, அது வந்து என்னென்னா, ஈக்குவேட்டர் சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில் வந்துட்டு வெதர் ஃபோர்காஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா இங்கே நிறைய அனாமலிஸ் இருக்குது, நிறைய ஃபேக்டர்ஸ் நீங்கள் சேர்க்கணும். இதுக்கு நமக்கு ஃபர்ஸ்ட் திங் இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் கிடையாது, இந்தியாவுக்கான கிளைமேட் மாடலே கிடையாது. நம்ம வந்து ஐஐடியில் இப்போ தான் ஒரு கிளைமேட் மாடல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ரைட்டுங்களா. நம்ம வந்து கிளைமேட் மாடல் எப்படி பண்ணோம்னா, யூகேனுடைய அவங்களோட வெதர் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம், அப்புறம் யூரோப்பியன் யூனியனோட வெதர் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம், அமெரிக்கனுடைய வெதர் ரிப்போர்ட் எடுத்துக்கிறோம். இந்த 3 வெதர் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நம்ம இஸ்ரோ சேட்டலைட் இமேஜஸ் தர்றதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சு ஐஎம்டி அவங்களுடைய கணிப்புகளை சொல்கிறாங்க. இந்தியாவுக்குன்னு தனியாக கிளைமேட் மாடலே இல்லை, நம்மகிட்ட கிளைமேட் மாடல் கிடையாது. கிளைமேட் மாடலும் உருவாக்குகின்ற ஒரு வேலையை வந்து ஐஐடி வந்து கான்பூர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அப்போ ஈக்குவேட்டர் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய அனாமலிஸ் நமக்கு இருக்குது. இந்தியா டைஃபோல் எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்குது, எம்ஓஜிஎன் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது, எல்லினோ அப்படிங்கிறது இருக்குது, லானினா எல்லினோ இந்த எஃபெக்ட் இருக்குது, நமக்கான மேற்கு மலை தொடர்ச்சியினுடைய இது இருக்குது, ட்ரேட் விண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி நிறைய மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த எல்லா ஃபேக்டர்ஸும் இதெல்லாம் வந்தால் என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத கணிச்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் அமைச்சு நீங்கள் மாடலிங் ரெடி பண்ணணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேட்டாஸை வந்து ஃபீட் பண்ணணும். நமக்கு அந்த டேட்டாஸ் வந்துட்டு வேணும். இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த வெதர் பேட்டர்ன். அப்போ துல்லியமாக ஈக்குவேட்டர் பகுதியில் சார்ந்திருக்கக்கூடிய வெதர் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் குறைஞ்சபட்ச ப்ராபபிலிட்டி இருக்குங்களா, ஒரு 60 to 70% அந்த ப்ராபபிலிட்டியை நோக்கி நம்ம நகரலாம். அதுக்கான தொழில்நுட்ப வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதையும் நாம் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது. அப்போ அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்டி இப்போ தான் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. முன்னாடினால ஒக்கி புயலுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 48 hours புல்லட்டின் தான் தருவாங்க. 24 மணி நேரம் புல்லட்டின்ஸ் நமக்கு தர மாட்டாங்க, 2 நாள் தான் தருவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு புயல் அதிதீவிர புயலாக மாறுவதற்கு பார்த்தீங்கன்னா 48 மணி நேரத்துக்கு மேலே டைம் எடுத்துக்கும். அதனால அவங்களுக்கு கணிப்பதற்கான இது இருந்துச்சு, வார்னிங் கொடுப்பாங்க. ஒக்கி புயலை ஏன் அவங்க வார்னிங் கொடுக்க முடியலன்னா, அது சாதா புயலாக இருந்து அதிதீவிர புயலாக மாறுவதற்கு எடுத்துக்கொண்ட காலகட்டம் 12 மணி நேரம், 12 hours மாறுது. அதனால இவங்களால வார்னிங் கொடுக்க முடியல. ஏன்னா உள்ள போயிட்டாங்க, மீனவர்கள் இருக்கிறாங்க,
இவங்க 48 மணி தான் சொன்னாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி தான் ஐஎம்டி என்ன பண்ணுறாங்க, 24 ஹவர்ஸ் புல்லட்டின் கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 புல்லட்டின் கொடுக்குறாங்க, ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குறாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க. அப்போ என்னன்னா ஐஎம்டி இப்போ வந்து அப்டேட் ஆகுது. முன்னாடி வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் ஹெவி ரெயின்ஃபால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வந்துட்டு 25 வச்சுருந்தாங்க. நேற்று இவர் ரமன் அவர்கள் சொன்னாங்க 25 வரைக்கும் வச்சுருந்தாங்க. இப்போ 20 வந்துட்டு ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா ஐஎம்டியே மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ற கொஞ்சமாக அது இப்போ மாறுது. ஆனால் இது பத்தாது, இன்னும் அவங்க வேகமாக செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. 2020ஆம் ஆண்டு மினிஸ்டர் ஆஃப் எர்த் சயின்ஸ் வந்து ஒரு ஆய்வறிக்கை வெளியிட்டாங்க. இந்த இம்பேக்ட் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இன் இந்தியன் ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அமைச்சகம் வெளியிட்ட ஒரு ஆய்வறிக்கை. அந்த ஆய்வறிக்கையில் வந்து என்ன சொல்லக்கூடிய விஷயம்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் எல்லாமே மேக்ரோ லெவல் ஸ்டடீஸ், மைக்ரோ லெவல் ஸ்டடீஸ் நம்மக்கிட்ட இல்லை, ரீஜனல் ஸ்டடீஸ் நம்மகிட்ட இல்லை, அதை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னாங்க. அந்த ஸ்டடினுடைய ஒரு இது ரொம்ப முக்கியம் தான். எங்கெங்கே என்ன பிரச்சனைலாம் சொல்லிட்டு மைக்ரோ லெவல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறது இல்லை. அப்போ என்னென்னா, இப்போ கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அவங்களுக்கான தனியான வெதர் அனாலிசிஸ் சிஸ்டம் அவங்க மியோஸ்கேல் சிஸ்டத்தில் வச்சு அது பண்ணுறாங்க, சிலதெல்லாம் முன்னிடுவோம். அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கான நாம் ஒரு மாடலிங் ரெடி பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது நமக்கு நிச்சயமாக இருக்குது. அப்போ இந்த வெதர் ப்ரெடிக்ஷனில் நம்ம இன்னும் அதிக இன்ஸ்டிடியூஷன்ஸை இன்வால்வ் பண்ண வேண்டியது இருக்குது. இன்னும் இப்போ தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் நோடல் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி தான். அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ஐஐடி மெட்ராஸ் வந்து பண்ணுறாங்க. இதை தாண்டி கிளைமேட் சேஞ்ச் குறித்தான ஆய்வுகள் வேற பல்கலைக்கழகங்கள் நடப்பதுக்கு மாதிரி தெரியல நமக்கு. அது இன்னும் அதிகப்படுத்தணும். இந்த சயின்ஸை நாம இன்னும் வலுப்படுத்த வேண்டிய, ஃபோர்காஸ்டிங் நாம இன்னும் விரிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதன் மூலமாக ஓரளவுக்கு நாம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்ட்ரீமா ப்ரெடிக்ட் பண்ண முடியாட்டி கூட வந்து ஓரளவுக்கு நெருங்கி நாம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ரீஜனலைஸ் டேட்டாஸ் நமக்கு நிச்சயமாக வேணும். இப்போ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அங்கே வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்கணும். தூத்துக்குடியில் மழை பெய்யுமா இல்லையான்னு இப்பவுமே வந்து சதர் பெனின்சுலான்னு தான் கொடுக்குறாங்க, கோஸ்டல் ரீஜன் தான் கொடுக்குறாங்க. என்டையர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு ரெட் அலர்ட் வந்து அப்படிதான் கொடுக்குறாங்க. தனித்தனி பகுதிகளுக்காக கொடுக்கறது கிடையாது, லோக்கலைஸ்டா வந்து கொடுக்குறது. அப்ப அந்த அளவுக்கு நாம இன்னும் வளர வேண்டிய ஒரு தேவை இருக்கு. மிக்ஜாம் எதிர்கொண்ட போது அரசு மீது சில விமர்சனங்கள்லாம் ரொம்ப கடுமையாக எழுந்துச்சு. சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணல, ரொம்ப தொய்வா இருந்தாங்க, அதை சொன்னாங்க. அதன் பிறகு பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு உறவு நடந்துகிட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இது யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னும் போது எல்லாருமே ஓகே, இப்போ நம்ம அரசால் எதுவும் பண்ண முடியாது, ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இனிமேல் நம்ம வெறும் தடுப்பாட்டம் மட்டும்தான் ஆட முடியுமா, அல்லது வந்து நம்ம முன்கூட்டியே திட்டமிட்டு தான் பண்ண முடியுமா? இந்த விவகாரத்தில் அரசின் செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த 2015 சரி, இந்த இதெல்லாம் சரி, நம்ம சொல்லிட்டு கூட டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம எப்படி எக்யூப் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். பேரிடரை நம்ம எதிர்கொள்வதற்கு எப்படி தயாராகி போகிறோம் அப்படிங்கிறது. அது உள்கட்டமைப்பு இதிலும் சரி, நிர்வாகம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, அதை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதா நம்ம அரசிடம் சொல்ல வேண்டியது அதுதான். ஏன்னா அரசு தான் நம்ம நம்பி இருக்கோம், அரசு தான் நம்மளை வந்து பாதுகாக்கணும். அரசு நமக்கான ஒரு அமைப்பாக இருக்கு. அப்போ வந்து அரசு எல்லா மக்களையும் பாதுகாக்கின்ற வகையில் எப்படி செயல்பட வைக்க போகிறோம். ஏன்னா வர்னபிளாக இருக்கக்கூடிய விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அதிக பிரச்சனை. சென்னை வெள்ளத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்டது எண்ணூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆதி திராவிட குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதிகமாக பாதிப்புக்குள்ளாங்க. அவங்களுக்கு 2 பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் அது வந்து சால்வ் ஆகல. ஸோ அப்போ அந்த விளிம்பு நிலை மக்களை பாதுகாப்பதற்கான அரசுடைய கட்டமைப்பு. அப்போ நம்ம பொறுத்த அளவு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வெறும் ரிலீஃப் ஒர்க் அப்படிங்கிறது மட்டும் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம நிறுத்தணும். மீட்புன்றது மட்டும் கிடையாது, அது கிடையாது. ஏன்னா ஐக்கிய நாடுகள் சபை சொல்லிட்டாங்க, கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் மிட்டிகேஷன் அண்ட் அடாப்டேஷன், பாதிப்புகளை குறைப்பதற்கான நடவடிக்கைகள். பாதிப்புகளை குறைக்கிறதுனா நீங்க இருக்கிற ஏரியா அப்படிங்கிறது அதனுடைய கிளைமேட் வர்னபிலிட்டியை அசஸ் பண்ணணும். சென்னையினுடைய கிளைமேட் வர்னபிலிட்டியை அசஸ் பண்ணணும். அசஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வந்து நமக்கு வந்திருக்கு. அதன் அடிப்படையில் நம்மளுடைய ஆக்ஷன் பிளானை ரெடி பண்ணணும். இப்போ தூத்துக்குடிக்கு எதெல்லாம்ப்பா பிரச்சனை, தூத்துக்குடியில் சைக்ளோன் வருவதற்கான ஆபத்து இருக்கா, மழை வெள்ளம் வருவதற்கான ஆபத்து இருக்கா, அப்படி மழை வெள்ளம் வந்துச்சுன்னா எங்கள் பகுதியில் தண்ணி தேங்கும், எவ்வளோ தூரம் தேங்கும், எது தாழ்வான பகுதி, எங்கே எவ்வளோ கட்டிடங்கள் இருக்குது, எங்கே மக்கள் அடர்த்தியாக இருக்கிறாங்க, இப்போ இவங்களை பாதுகாப்பதற்கு என்ன பண்ணணும், இவங்களை வெளியேற்றுவதற்கு என்ன பண்ணணும், எப்படிங்கிறதுக்கான ஒரு எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான், ஒரு கிளைமேட் ஆக்ஷன் பிளான் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவை. இப்போ டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான் அப்படிங்கிறது இருக்கணும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து இது இருக்கும். ஆனால் அது எவ்வளோ காலத்து பழமையானதுன்னு நமக்கு தெரியாது, எப்போ அப்டேட் பண்ணாங்கிறது நமக்கு தெரியாது. அது பீரியாடிக்கலாக வந்து அப்டேட் பண்ணணும். இப்போ மாநில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கணும். அது வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கீழே இருக்கக்கூடியது. சுனாமி வந்ததுக்கு பின்பாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். அது வந்துட்டு அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா மாநில அளவில் வந்து ஒரு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டின்னு இருக்கணும். சீஃப் மினிஸ்டரோட தலைமையில் தான் இருக்கணும். அவங்க வருடத்துக்கு 3 முறை கூடி, குறைஞ்சபட்சம் 3 முறையாவது கூடி இருக்கின்ற இந்த பிளான்ஸை எப்படி அப்டேட் பண்ணுறது, கைட்லைன்ஸை அப்டேட் பண்ணுறது, என்னென்ன விஷயம் நடந்திருக்கு, எது மேற்கொண்டு செய்யணுங்கிற தொடர் ஆலோசனை நடத்தணும். அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தொடர் வருடம் முழுவதும் நம்ம செய்ய வேண்டிய ஒரு வேலை. வருவாய்த்துறையோட ஒரு பகுதியாக நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வச்சு, அதுவே தவறு. அது தனி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். வருவாய்த்துறை அமைச்சரும் ஒருத்தர் தான், பேரிடர் மேலாண்மை அமைச்சரும் ஒருத்தர் தான். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது என்ன துறையே ஒன்று தான். அமைச்சர் ஒன்றா வச்சிருக்க கூட புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஃபாரஸ்ட் அண்ட் ஒன்றா வச்சிருக்காங்க, அது ஒன்று புரிஞ்சிக்க முடியுது. துறை டிபார்ட்மெண்ட்டே ஒன்றுங்க. ரெவன்யூ அத்தாரிட்டிஸ் எப்படிங்க டிசாஸ்டர் ஹேண்டில் பண்ணுவாங்க?
அதுவும் இல்லாம நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஆண்டுதோறும் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு துறை, அது ஏற்படும் போது ஒர்க் பண்ண வேண்டிய துறை கிடையாது. அது நீங்க வெள்ளம் வரப்போதும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு அப்ப ஒரு ஹெல்ப் லைன் வச்சிருவோம்ப்பா, இங்க ஒரு கேம்ப் போட்டுருவோம்ப்பா, இங்கப்பா நீங்க இந்த வேலையெல்லாம் பண்ணுங்கப்பா, இவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தாசில்தாரும் விஓ அனுப்பி அப்படி நீங்க பண்ண முடியும் இல்லைங்களா? அவங்க அதுக்கு ட்ரெயின்டு கிடையாது, சைக்காலஜிக்கலையும் அவங்க ட்ரெயின் கிடையாது, பிசிக்கலையும் அதுக்கு வந்து அவங்க ட்ரெயின்டு கிடையாது. நீங்க எல்லாத்தையும் கலெக்டர் மேலேயே போய் திணிக்கிறதும் இருக்கு இல்லைங்களா? ஒரு கலெக்டர் வரலப்பா, ஏன் கலெக்டர் பேச மாட்டேங்கிறாரு, ஏன் ஃபோன் பண்ண மாட்டேங்கிறாருன்னு இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அவர் தான் தலைவர், நிலத்தை வந்துட்டு கையகப்படுத்துவதற்கும் அவர் தான் வந்து பார்க்கணும், வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திட்டங்களை நிறைவேற்ற வேலையும் அவர் தான் செய்யணும், கருத்துக்கு கேட்பது நடத்துறதும் அவர் தான் நடக்கணும், குறைகளை கேட்டறிகிறதும் அவர் தான் நடக்கணும். இவ்வளோ வேலையும் நீங்கள் ஒரு பர்சனை மேலே நம்பி இருக்கும்போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வர்றாரு. இதை வந்து வந்து ஒரு ஊடகத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ இருந்த ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் சொன்னார், நீங்கள் சொல்கிறது ரைட்டுங்க, இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி பிளான் நாங்கள் வச்சுருப்போம் அப்படிங்கிறது முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அதில் பீரியடுக்கெலாம் எங்களுக்கு கூட்டம் நடக்கும், நாங்கள் அதை அப்டேட் பண்ணுவோம், ரிவ்யூ பண்ணுவோம். இப்போ எங்களுக்கு அந்த டைம் கிடையாது. நடக்கிறது இல்லையா? டைம் இல்லையா? நடக்கிறது இல்லை, அதான் சொல்கிறாங்க, டைம் எங்களுக்கு நடக்கிறது இல்லை. அப்போ அப்டேஷனே கிடையாதுங்கிறாங்க. ஏன்னா 30 வருஷம் பழசுக்கு முன்னாடி அப்ப இருந்த பாப்புலேஷன் ஏற்ற மாதிரி அந்த மேப் இருக்குங்க, அந்த பிளானிங் கிடையாது, அது அப்டேட் பண்ணணும். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வந்து எமர்ஜென்சி ப்ரிப்பேர்னஸ் பிளான் அப்டேட் பண்ணல. இப்போ என்னன்னா குறைஞ்சபட்சம் எஸ்ஓபி யாருக்குமே தெரியாது. ஏன் இவ்வளவு சிக்கல் இருக்குன்னா கமாண்டிங் ஆஃபீஸர் யார் என்னன்னு தெரியாது, யாருக்கு என்ன பொறுப்புன்னு தெரியாது. ஒரு புயல் வந்துருச்சுன்னா யார் வார்னிங் கொடுக்கணும், வார்னிங் கொடுத்த உடனே அது யார் செயல்படுத்தணும், அதில் யாருக்கு என்ன வேலை, யார் எங்கே போகணும், யார் எலக்ட்ரிசிட்டியை வந்து பார்த்துக்கணும், யார் ஃபுட் சப்ளை வந்து பார்த்துக்கணும், யார் வாட்டர் சப்ளையை பார்த்துக்கணும், யார் வந்து பேசிக் அம்யூனிட்டிஸை வந்து பார்த்துக்கணும், யார் ரெஸ்கியூ ஆப்ரேஷனை வந்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற கமாண்டிங் வேணும் இருக்குங்களா? இதுக்கெல்லாம் ஒரு எஸ்ஓபி இருக்கணுங்களா? இருக்கணுங்களா? அது வந்து இப்போ இல்லை. இப்போ வந்து ஒரு ஆஃபீஸர் வர்றாருன்னா அவர் வந்து சொல்றாரு, எப்பா நீ இந்த பாரு இந்த பாரு, அவங்க கொடுக்க இன்ஸ்ட்ரக்ஷன் தான் நடக்குது. இதுக்கான எஸ்ஓபி கிடையாது, ஏன்னா அதுக்கான பெர்மனன்ட் ஆஃபீஸர்ஸ் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்க இந்த வேற வேலையை பார்க்கறவங்கள தான் இல்லை என்கேஜ் பண்றீங்க. நீங்க நினைச்சு பிரத்யேகமான ஆட்கள் இப்போ வரைக்கும் இல்லை. நீங்க இப்போ வந்து இப்போ தென் மாவட்டத்துக்கே இங்க இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் நம்ம அங்க அனுப்பி வைக்கிறோம். இவங்கெல்லாம் அங்க ஏற்கனவே வேலை செஞ்சவங்கப்பா, இவங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் பத்தி நல்லா தெரியும்ப்பா, அதனால இவங்களெல்லாம் அங்க அனுப்பி வைங்க, நம்ம அனுப்பி வைக்கிறோம் இல்லைங்களா? ரெண்டாவது இவங்களாம் இங்கே இறங்கி கிரவுண்டில் வேலை செய்வாங்க, இந்த ஆஃபீஸ் செய்வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறோம். அப்போ என்னன்னா சில அஃபிஷியல்ஸை நம்பி நம்ம இது பண்ணுறோம். அப்படி எப்படிங்க கேட்க முடியும்? எல்லா அந்த கமாண்டிங் ஸ்ட்ரக்சர், அந்த என்டையர் டிபார்ட்மெண்ட்டே அதுக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி இருக்கணும்ல. அது எப்போ ரெடியாக இருக்கணும்? வருஷம் ஃபுல்லாக அவங்களுக்கு அதுதான் வேலைன்னு இருக்குமோ அவங்க ரெடியாக இருப்பாங்க. வருஷம் ஃபுல்லாக நான் வந்துட்டு கணக்கு பார்க்குறதும் சர்வே பண்ணுறது என்னோட வேலையாக இருந்துச்சு. திடுதப்புன்னு என்ன கொண்டு போயிட்டு நீங்கள் இந்த இடத்துல போய் தண்ணி தேங்கிடுச்சு, அதை எடுத்து ஒரு வேலையை பாருன்னு அனுப்புனா நான் என்ன பண்ணுவேன்? உண்மையிலே கஷ்டம் தான் அது. ஏன்னா எனக்கு சைக்காலஜிக்கலாவே செட் ஆகாது. டிசாஸ்டர் என்னால எதிர்பார்க்க முடியும். நீங்க நான் சிவிலியன் மெம்பர்ஸ்ங்க, நம்ம ட்ரெயின்டு பர்சன்ஸ் கிடையாது. இப்ப நம்மள போய் வருஷம் ஃபுல்லா நம்ம ஜர்னலிசமா இருந்து அங்க போய் நம்மளால பண்ண முடியாது. திடீர்னு நீங்க ஒரு களத்தை போயிட்டு உங்களுக்கு சுத்தி வேற மக்கள் நின்று குய்யோமியோன்னு கத்தி எனக்கு அது வேணா என்ன ஆயிடுவீங்க? பதட்டம் ஆயிடுவீங்க. அது இயல்பு தானே, ஒரு பதட்ட சூழ்நிலை, ஒரு நார்மல் கண்டிஷன்ல. அப்ப அதை ஹேண்டில் பண்றதுக்கு ட்ரெயின்டு பர்சனால தான் முடியும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அது வந்து ஒரு தனியான நாலேஜ் பெற்ற ஆட்கள் தான் பண்ணணும். அதுக்கு ட்ரெயின்டு பர்சன்ஸ் வேணும். அப்போ அதை நீங்கள் உருவாக்கணும். நம்ம வந்து ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கோம் இல்லைங்களா? அவங்கள இந்த மாதிரி ரிலீஃப் ஒர்க்குக்கான கெப்பாசிட்டி பில்ட் பண்ணுவோம். நாம ஏன் வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸை நம்பி இருக்கணும்? அரக்கோணத்தில் ஒரு 300 பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இவங்க தான் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸ். ஆமாம், இவங்க இருக்காங்க. ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபோர்ஸுக்கு வந்து அது 200 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு இந்த 500லேருந்து 600 பேர் தான், 7.5 கோடி பேருக்கு இவங்க தான் ரிலீஃப். அப்போ இது எப்படி வந்து சரியானதாக இருக்கும்? அப்போ நம்மகிட்ட நமக்கு ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி இருக்குது, வெல்டு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோட இருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட இருக்காங்க. வேறு எந்த மாநிலத்தில் இல்லாத அளவுக்கு எல்லா டவுன்லையும் ஃபயர் டிபார்ட்மெண்ட் நமக்கு இங்கே இருக்குது, அந்த ஸ்ட்ரக்சர். அப்போ அவங்களை நீங்கள் கெப்பாசிட்டி பில்ட் பண்ணலாங்களா? அப்போ நாம் இன்னும் நினைக்கிறோம் அவங்களோட வேலை தீ அணைக்கிறது மட்டும்தான். அந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் அவங்களுக்கு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் தான், மீட்பு துறை தான். அப்போ ரெஸ்கியூ இதுன்னு பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்போ இங்கே என்ன தேவை இருக்குது? இப்போ இந்த தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் இங்கே தண்ணி வரும்னு எதிர்பார்க்கல. எப்படி இங்கே சென்னையில் இவ்வளோ தண்ணி வரும்னு எதிர்பார்த்து போட்டை ஏற்பாடு பண்ணாமல் விட்டாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் போட்டு கிடையாது, போட்டு ஏற்பாடு பண்ணல. அப்போ என்னன்னா இந்த மாதிரி ஃபயர் ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட்டுக்கு கூடுதலான போட்டு வாங்கி கொடுப்பதற்கான வேலை என்ன, இது வந்து லேர்ன் பண்ணி அவங்களை எப்படி கெப்பாசிட்டி பண்ணணும். இது பண்ணணும்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் தனி ஃபண்டு வேணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. வருவாய்த்துறைக்கு போகிற ஃபண்டுலேருந்து ஒரு பகுதி தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போகுது. அப்போ பட்ஜெட் அலோகேஷன் டேரெக்டாக அதுக்கு வந்து கிடையாது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பட்ஜெட் அலோகேஷன் டேரெக்டாக கிடையாது. வருவாய்த்துறை கொடுக்குறீங்க, வருவாய்த்துறையிலேருந்து அதுக்கு போகுது. அது எப்படி சரியாக இருக்க முடியும்? அப்போ என்னன்னா எதிர்காலத்தில் பேரிடர்கள் அதிகமாக வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. இது நிதர்சனமான உண்மை. தற்போது இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் இவற்றை தாக்கு பிடிக்காது, இவற்றை எதிர்கொள்ள முடியாதுங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அப்படின்னா தற்போது இருக்கக்கூடிய கட்டுமானங்கள் எல்லாம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்காக இருக்கக்கூடியது தான். 30 years 1 decade பிரச்சனையை எதிர்கொள்வதற்கான கட்டுமானங்களாக இருக்கும். ஸோ ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை.
ஒவ்வொரு வருஷமும் நமக்கான பிரச்சனை வரலாம் இருக்கு. அப்போ அப்படி இருக்கு, அப்போ வரலாம். அப்போ என்னன்னா நீங்கள் அந்த நம்மளுடைய இந்த கட்டுமானத்தை வச்சு பாதுகாக்க முடியுது. அப்போ நம்மளுடைய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நம்ம ரிட்ரை பண்ணணும், அதை மாற்றி அமைக்க, அதை அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத நாம் இன்னும் பரவலாக்க வேண்டிய, தனியாக கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. வெதர் ஃபோர்காஸ்டிங் அடிப்படையில் இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. இப்போ கர்நாடகா பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் இது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சேர்ந்து அங்கே செயல்படுறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அந்த மாதிரி ஒரு அமைப்பு முறை அது வேணும் இல்லைங்களா? இப்போ வந்து இங்கே கூட வார் ரூம் அப்படின்னு ஓப்பன் பண்ணதை சொல்கிறாங்க, லைவாக வந்து எங்கே என்ன நடக்குதுன்னு. அப்போ அந்த ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு என்னென்னா ஈச் அண்ட் எவ்ரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டிபார்ட்மெண்ட் இருக்கணும், அங்கே இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கணும். நான் வந்து சென்னையை நம்பி இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே எல்லா விஷயங்களும் அடங்கி இருக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே அந்த டிஸ்ட்ரிக்ட் குறித்தான இருக்கக்கூடிய ஒரு அந்த டிஸ்ட்ரிக்டான ஒரு வார் ரூம்னு ஒன்று இருக்கணும் இல்லைங்களா? அதை ஹேண்டில் பண்ண, ஒரு கிரைசிஸ் ஹேண்டில் பண்றதுக்கான ஒரு இது இருக்குல்ல. ரெண்டாவது, ஒரு அமைச்சர் நேரடியாக களத்திற்கு வந்து தான் நாங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ற மாதிரி இருக்குதுன்னா நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அவங்க மேலே கமாண்டிங் இடத்துல இருந்து கமாண்ட் பண்ணி கொடுக்கணும். ஒரு போர் வந்து நடக்குது, அப்படி நடக்குதுன்னா ஜென்ரல் நேராக களத்துக்கு வர மாட்டார், ஃபுட் சோல்ஜர்ஸை முன்னாடி அனுப்புவாங்க இல்லைங்களா? அவர் சொல்லக்கூடிய கமாண்ட் அந்த ஃபுட் சோல்ஜர் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவான். அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படி வேலை செஞ்சாதான் நீங்கள் வந்து போரில் வெற்றி பெற முடியும். இது போர்க்கால நடவடிக்கைன்னு தான் சொல்கிறோம். போர்க்கால நடவடிக்கை அப்படிங்க இருக்கின்ற பட்சத்தில் அவங்க கமாண்டிங் கொடுத்தா இங்கே எக்ஸிக்யூஷன் கரெக்ட் நடக்கணும். ஆனால் இங்கே என்னென்னா எக்ஸிக்யூஷனில் நமக்கு அது நடக்கிறது இல்லை, அது பிரச்சனையாக இருக்குது. அப்போ நேரத்தில் கடத்துக்கு வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இது லாங் டேர்முக்கு சஸ்டெயின் ஆகாது. இந்த முறை வந்துட்டு நீடித்த காலகட்டத்துக்கு நமக்கு வந்து செயல்பட்டு வராது. அப்போ இதை மாற்றி அமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை நாம் மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிற தேவை இருக்குது. அதோடு சேர்த்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் அப்படிங்கிறது தேவை. நம்ம இந்த இடம் ஆபத்தான பகுதி, இது கிளைமேட்டிக் ரிஸ்கான ப்ரோன் ஏரியா அப்படின்னா அதை நீங்கள் வந்து மாற்றி தான் அமைத்தாக வேண்டும். அந்த பாதிப்புகளை குறைப்பதற்கான இந்த கட்டிட அமைப்புகளை மாற்றி அமைக்கணும்னா அதை மாற்றி தான் அமைக்கணும். அந்த வில் பவரோட அதை நிச்சயமாக நம்ம வந்து செய்யணும். நிச்சயமாக இந்த கிளைமேட் சேஞ்ச் குறித்து இருந்தாலும் சரி, இந்த மழை வெள்ளம் குறித்தும் ரொம்ப அழகாக, ரொம்ப நேர்த்தியாக உங்களுடைய பதில்கள் இருந்துச்சு. நிர்வாக ரீதியாக எப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பு மேம்பாடுகளை செய்யணும் அப்படிங்கிறத அரசுக்கு ரொம்ப எளிமையாகவும் மக்களுக்கு புரியக்கூடிய வகையிலும் உங்களுடைய கருத்துக்களை அளித்திருந்தீங்க. எங்களுக்காக உங்களோட வருகையும் கருத்து மிக்க நன்றி. நன்றி மிகளே. மீண்டும் ஒரு சிறப்பு பெருதினும் பெருதுகளில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விரைபெறுவது உங்கள் அருள்மொழி, 4th Estate தமிழ்.